பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2195 இன்று சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம். பிறவியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயாவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ணை நீகாரசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாகியலட்சுமி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். 125 நெஞ்சோடி கிளர்த்து தொண்டு சொல்லாய நெஞ்ச இடத்தொற்றும் யமுனாய் தீர்க்கும் மறந்தே காதல் அவரிட அகடினவது பெருமை வாழை நெஞ்சு இருந்தொழி என்பதல் நெஞ்ச பஞ்ச பைதொல்ல சீரக்கணியம் பெண்ணும் கொலச்சல நெஞ்சை வினை தின்னும் அவர்கான உற்று செச்சால் எனக்கு விடலுண்ட நெஞ்ச முற்றால் உள்ளதவர் கலந்தனும் கடலால் கண்டா புலதன பொய்க்காக காதிய நெஞ்சு காமம் விடு ஒன்று நான்கிலே நெஞ்சு யான பொறை இரண்டு பறைந்தவன் அல்காரின்றி எங்கு பிந்த பெண் செல்வ பேதைய நெஞ்சு துண்ணா துவந்தான நெஞ்சத்துடைய மீண்டும் எழுத்தும் கவி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக திவாஷினி அவர்களிடம் அன்புடன் அழைக்கிறேன். அக்கா திவாசினி, திவாசினி குரல் சொல்லுங்க, ஒளித்தடை நீக்கிட்டு. திவாசினி ஐயா 126 சொல்லணுமாங்க ஐயா? ஏதாவது ஒரு குரலும் பொருளும் சொல்லுங்க, ஏதாவது ஒரு குரல் சொல்லுங்க. அதிகாரம் 126 நிறையறிதல். காம கணிச்சு உடைக்கும் நிறையனும் 4 தாள் விதித்த கதவு. நானும்
நாணம் என்னும் தாளில் இடம்பெற்ற மன அடக்கம் என்னும் கதவை காமம் என்னும் கோடாரி உடைக்கும். அண்ணா ஒளித்தடையில இருக்கிறீங்க ஈசான் அண்ணா. சாலினி அக்கா உங்களை தான் கூப்பிட்டுருப்பாங்க ஒளித்தடையில. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 83 கூடா நட்பு. சீரிடம் காணின் எளிதற்கு பட்டரை நேரான இருந்தவர் நட்பு. இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் வனம் போல வேறுபடும். பல நல்ல கற்று கடைத்தும் மனம் நல்லர் ஆகுதல் மாணார்க்கு அரிது. முகத்தின் இனிய நகை அகத்தின்ன வஞ்சரை அஞ்சப்படும். மனதின் அமையாதவரை எனித்தொன்றும் சொல்லினால் செறற்பாற்றென்று. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி இசான். நிகழ்வின் குரல் பகைமாட்சி அதிகாரத்தினுடைய 5வது குரல். வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது. நல்வழி நாடாமல் பொருத்தமானதை செய்யாமல் பழிக்க அஞ்சாமல் பண்பும் இல்லாமல் ஒருவன் இருந்தால் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான். இனி இன்றைய நிகழ்வுகள் வரலாற்றில் இன்று ஜூன் மாதம் 29ஆம் நாள். இதே நாளில் 1534ஆம் ஆண்டு பிரின்ஸ் எட்வர்ட் தீவு சாக்காற்றியே என்ற ஐரோப்பியரால் கண்டுபிடிக்கப்பட்டது. 1613ஆம் ஆண்டு லண்டனில் உள்ள குளோப் நாடக மாளிகையில் தீயில் எரிந்து அழிந்தது. 1786ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் மக்டொனால்ட் மற்றும் 500 கத்தோலிக்கர்கள் ஸ்காட்லாந்தில் இருந்து சென்று ஒன்டோரியாவின் கிளன்கரி என்ற ஊரில் குடியேறினர். 1950ஆம் ஆண்டு வான்கூவர் தீவின் நிலக்கரி கண்டுபிடிக்கப்பட்டது. 1964ஆம் ஆண்டு கனடாவில் கியூபெக்கில் தொடர்ந்து விபத்தில் 99 பேர் கொல்லப்பட்டனர். 1880ஆம் ஆண்டு பிரான்ஸ் டெட்வின் தீவை கைப்பற்றியது. 1888ஆம் ஆண்டு ஜோர்ஜ் எட்வர்ட் ஸ்வார்ட் என்பவர் அட்டனில் எகிப்தில் இஸ்ரேல் என்ற ஆக்கத்தை கிராமபோன் உருளை ஒன்றில் பதிவு செய்தார். 1895ஆம் ஆண்டு சாரின் உருசிய அரசின் படைக்கு கட்டாய ஆளெடுக்கும் நடவடிக்கையை கண்டித்து துப்புப்பட்ட தமது ஆயங்களை எரித்தனர். 1904ஆம் ஆண்டு மாஸ்கோவில் இடம்பெற்ற சூறாவளியினால் சுமார் 1500 வீடுகள் கட்டடங்கள் அழிந்தன. 1914ஆம் ஆண்டு கிரிகோரியில் ரஸ்புட்டின் சைபீரியாவில் நகரில் உள்ள அவரது வீட்டில் இடம்பெற்ற கொலை முயற்சி ஒன்றிலிருந்து தப்பினார். 1925ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் 6.3 நிலநடுக்கம் ஏற்பட்டதில் சாண்டா பார்பரா என்ற இடம் முற்றுமாக அழிந்தது. 1976ஆம் ஆண்டு சீசல்ஸ் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து விடுதலை அடைந்தது. 1995ஆம் ஆண்டு எட்ரானது விண்ணோடம் ரஷ்யாவின் நீர் விண்வெளி நிலையத்துடன் முதல் தடவையாக இணைந்தது. 1995ஆம் ஆண்டு தென்கொரியாவில் சியோலில் சம்பும் பல்பொருள் அங்காடி இடிந்து விழுந்ததில் 501 பேர் கொல்லப்பட்டு 937 பேர் படுகாயமடைந்தனர். 2002ஆம் ஆண்டு தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் இடம்பெற்ற கடல் மோதலில் 6 தென்கொரிய மாலுமிகள் கொல்லப்பட்டு ஒரு வடகொரிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனம் முதலாவது கைபேசி ஐபோனை வெளியிட்டது. 2009ஆம் ஆண்டு மொழியியல் அறிஞர் ஆய் சுப்பிரமணியம் காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஷான்ஸ். இன்று குழந்தை பாடல். சவாரியாம் சவாரி யானை சவாரி, சவாரியாம் சவாரி யானை சவாரி, அப்பாவோட முதுகு மேல யானை சவாரி, அப்பாவோட முதுகு மேல யானை சவாரி, குட்டி பையன் ஏறி வரான் குறுக்க வராதே, குட்டி பையன் ஏறி வரான் குறுக்க வராதே, யானை முட்டி தள்ளி போடும் கிட்ட வராதே, யானை முட்டி தள்ளி போடும் கிட்ட வராதே, வீட்டுக்குள்ளே நடக்குது இந்த யானை சவாரி, கை தட்டி அம்மா ரசிக்கும் யானை சவாரி, வீட்டுக்குள்ளே நடக்கின்றிருந்த யானை சவாரி,
கைத்தட்டி அம்மா ரசிக்கும் யானை சவாரி. அப்பாவோட முதுகிலே தான் யானை சவாரி. யாரெல்லாம் பாருங்க யானை சவாரி. அப்பாவோட முதுகிலே தான் யானை சவாரி. யாரெல்லாம் பாருங்க யானை சவாரி. நன்றி சாந்த். நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை ஷாலினி அக்காவிடம் படிக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடும் பேரவை தமிழ்நாடு நடத்தும் வாழ்வியல் களம் நிகழ்வெண் 2195 29/6/2026 திங்கட்கிழமை மாலை 5 மணி. திருவள்ளுவர் ஆண்டு 2087. இடமம் 31. இன்று சிறப்பழைப்பாளர் தி. ரிச் வி. அருணகிரி ஐயா அவர்கள். மின்னணு மற்றும் தொடர்பு பொறியியல் மேற்கு கடற்படை தளத்தின் மூலம் இந்திய கடற்படையில் INS சிந்துடர்கு போர்க்கப்பலில் 1 மாத கால கடற்படை தொழில்நுட்பம் பயிற்சி சி ட்ரைனிங் வெற்றிகரமாக முடித்துள்ளார். சர்வதேச விமான நிலையத்தில் NSCBI ஏர்போர்ட் உதவி பொது மேலாளர் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஏர்போர்ட் சிஸ்டம் பதவியில் பணியாற்றி வருகிறார். ஐயா தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும். தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்கள் ஐயா. மிக்க நன்றி சிறப்பான அறிமுகத்திற்கு. ஐயா, அருணகிரி ஐயாக்கு ஒரு வேண்டுகோள். உங்கள் முகத்தில் வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் பின்பகுதியில் இருக்கிறது. முகம் தெளிவாக இல்லை. வெளிச்சம் முன்பகுதியில் வர மாதிரி வைக்க முடியுங்களா? பாருங்க. சரிங்க ஐயா. ஐயா எனக்கு கோவஸ்ட் கொடுங்க, நான் ஷேர் பண்ணணும். கொடுத்துடலாங்க ஐயா, கொடுத்துடலாம். இது ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். இவ்வளவுதான் வெளிச்சம் வருது. லேப்டாப்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. ஐயா முகத்துல வெளிச்சம் வர மாதிரி பண்ணுங்க. இப்போ ஐயா உங்க வெளிச்சம் வந்து பின்னாடி இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. வெளிச்சம் வந்து பின்னாடி இருக்கு. திருப்பி அந்த பக்கம் திரும்பி உட்கார முடியுமா? தெளிவா இல்ல. அதான் லேப்டாப் கேமரால இஷ்யூ இருக்கு. பரவாயில்ல, சரி தொடருங்கய்யா. ஓகே ஓகே. எனக்கு கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்தாச்சு. ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஷேர் வருதா? வருதுங்கய்யா. நன்றி. இப்போ இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும் அல்லது எதுவும் கடந்து போகும் அப்படின்னா என்ன தோணுது? யாராவது ஒருத்தர் கொஞ்சம் எனக்கு பதில் சொல்லுங்க. நான் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண வசதியா இருக்கும். இதுவும் கடந்து போகும் பொதுவாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். எதுவும் கடந்து போகும் அப்படின்னு அந்த வாசகம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைவு வருது? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கேக்குதா? சரியா இருக்கு ஐயா. சரியா தெளிவா இருக்கு. நன்றிங்க நன்றிங்க ஐயா. ஐயா எதுவும் கடந்து போகும் அப்படின்னா என்ன தோணுது? எல்லாமே சிதலம் அடைஞ்சிடும். ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி. எல்லாமே வந்து இங்க இருக்கிற கோயில் குளம் ஒரு காலத்துல இந்த மலை எல்லாமே சிதலம் அடைஞ்சிடும். ஓகே, நன்றிங்க ஐயா. நன்றி.
அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படின்றது கரண்ட்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டை சொல்லலாம், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை சொல்லலாம், ஒரு நிகழ்வு சொல்லலாம். ஐயா சொன்ன மாதிரி எதுவும் கடந்து போகும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நம்ம இந்த பிரபஞ்சம், நம்ம வாழ்ற இந்த பூமியோட வயசு வந்து 450 கோடி ஆண்டுகள். இந்த பிரபஞ்சம் தோன்றி 1380 கோடி ஆண்டுகள் ஆகுது. ரொம்ப ஸ்மாலஸ்ட் லென்த், சின்ன மிக சிறிய, ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, மிக சிறிய லென்த் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க் லென்த்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அல்லது ரொம்ப வேகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும். அப்போ 1380 கோடி ஆண்டுகளில் தோன்றிய இந்த பிரபஞ்சம் இப்ப இருக்கிற நம்மளுடைய நிலவு வந்து 3,84,000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. எவ்ரி இயர், ஒவ்வொரு வருடத்திற்கும் மில்லிமீட்டர் அளவுல பூமியை விட்டு விலகி போயிட்டே இருக்கு. அப்படி போகும்போது கம்ப்ளீட்டா பூமியோட கிராவிட்டியில இருந்து போயிடுச்சுன்னா இங்க வந்து எதுவுமே வந்து மாற்றங்கள் எதுவுமே நிகழாது. அது 6 காலமும் இருக்கக்கூடிய அந்த பருவங்கள் வந்து நிகழாம போகும். அப்படி நிகழாம போச்சுன்னா நாம வந்து இந்த பூமியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி டைனோசர்லாம் இல்லாம போச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சோ அந்த மாதிரி போயிடும். ஸோ அப்போ வந்து இப்ப இருக்கிற நிலவு எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகம் மாதிரி மிகப்பெரிய ஒரு கோள் இந்த பூமியோட மோதி அந்த மோதல்ல பல கோடி ஆண்டுகளா செட்டில் ஆகிதான் இப்ப இருக்கிற நிலவும் பூமியும் நம்ம ஹேபிச்சுவல் அந்த ரேஞ்சில் உருவாச்சு. அப்படின்றதா எதுவும் கடந்து போகும் அப்படின்னு நான் மீன் பண்ண வரேன். ஸோ அப்போ வந்து நாம என்ன மனசுல வச்சுக்கணும்? இவங்களை பார்த்த உடனே யாருன்னு தெரியுதுங்களா? நடிகை சாவித்திரி. நன்றி நன்றி அம்மா. ஸோ வந்து நடிகை சாவித்திரி, அதாவது எம்ஜிஆர், சிவாஜி மிகப்பெரிய ஜாம்பவான்கள், திரை இமயங்கள் வந்து 2 வேடத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே வணங்காமுடி அப்படின்ற படத்துல முதலா 3 வேடங்களை நடிச்சவங்க பெண் சூப்பர் ஸ்டார். இவங்க வந்து ஒருங்கிணைந்த அந்த ராஜதானி, சென்னை ராஜதானி அல்லது மദ്രാஸ் ராஜதானியில குண்டூர் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தாங்க. ஸோ அப்படி இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மிக புகழோட உச்சிக்கு சென்னைக்கு வந்து ஒரு காக்கிநாடாவில் வந்து அங்க கலாச்சாரம் நடத்தினாங்க. அதுல வந்து அன்னைக்கு வந்து பத்மினி வரதா வந்து போக்குவரத்து காரணமால வர முடியல. ஸோ அமைப்பு குழு வந்து இவங்களை தேர்ந்தெடுத்து அன்னைக்கே வந்து பிருத்திவிராஜ் கபூர் அப்படின்ற இந்தி சூப்பர் ஸ்டார் வந்து இவங்களை கணிச்சார், இவங்க பெரிய நடிகையா வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதை ஒட்டி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் டெஸ்ட்ல வெளியேற ஆயிட்டாங்க, மனைவின்ற படம் எடுத்துருக்குற. அடுத்து ஜெமினிக்கு போனாங்க. ஜெமினியில வந்து ஒரு இளைஞர் இருந்தாரு, அவர் தான் கணேசன், பின்னாடி ஜெமினி கணேசன். இவங்களே வந்து வாழ்க்கை துணையா மாத்தினாரு. அவரும் ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்தாரு, ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு புகைப்படத்தோட ஒரு குறிப்பு வச்சாரு, பிற்காலத்துல மிகப்பெரிய நடிகையா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி வந்து 2 பேருமே வந்து ஸ்டாரா மாறி ஸோ வாழ்க்கை துணையா மாறினாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசி கட்டத்துல இவங்க சொத்து அபிபுல்லா ரோட்ல இருந்த அரண்மனை மாதிரி வீட்டை இழந்து எல்லாத்தையும் இழந்து தலைக்கு வந்துட்டாங்க, மீன்ஸ் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து புகழ், இந்த உலகத்துல எழுதப்பட்ட காவியங்கள், எழுதி கொண்டிருக்கிற எந்த ஒரு படைப்புமே, இலக்கிய படைப்புமே வந்து 4 விஷயங்களை தான் சொல்லுது. அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புகழ், செல்வம், உறவு, அன்பு. இந்த 4 தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. இந்த 4 நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரம் இல்லை. அடுத்து இந்த இமேஜை பாருங்க. இவர் யாருன்னு தெரியுதா? ரைட்ல இருக்கிறவர் கண்டிப்பா நமக்கு தெரியும். ரைட்ல இருக்கிறவர் ஏபிஜே அப்துல் கலாம். லெப்ட் சைட்ல இருக்கிறவர் யாருன்னு தெரியுதுங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நான் அடுத்து போறேன். நிறைய தகவல் இருக்கு. இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் மேன், ஸோ வனவிலங்கு ஜாதவ் பேயங்கின் பெயர் இவருக்கு. பிரம்மபுத்திரா நதியில ஒரு மிகப்பெரிய 1979 மிகப்பெரிய சென்னையில 2015 வந்த மாதிரி பெருவெள்ளம் வருது. ஸோ அந்த பெருவெள்ளத்துல நிறைய ஊர்வனைகள், குறிப்பா பாம்புகள் வந்து அடிச்சுட்டு வருது. அந்த மணல் திட்டு, இப்ப நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இடையில வந்து நதி 2ஆ பிரிஞ்சு சேருது. அது ஒரு தீவு, அந்த தீவு முலாய் தீவு அப்படின்னு பேரு. அந்த இடத்துல வந்து அந்த மழை முடிஞ்ச உடனே, பெருவெள்ளம் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து வறட்சி வருது. அந்த மணல்ல வந்து இந்த ஊர்வனெல்லாம் வந்து பாம்பு எல்லாம் செத்து மடியிருந்த இளைஞனா இருக்கிற இந்த ஜாதவ் பேயங் பாக்குறாரு. அவர் மனசுல வந்து ஒரே வருத்தம், என்ன இந்த உயிரினம்லாம் வந்து செத்து மடிது, எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஆதிவாசி அங்க உள்ள பெரியவங்க கிட்ட போய் கன்சல்ட் பண்றாரு. கன்சல்ட் பண்ணும்போது எதனால இது நடக்குது அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்றாரு, இங்க வந்து இந்த மாதிரிதான் இருக்கும், மரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஊர்வன சாகுது, நாளைக்கு வந்து மனிதர்கள் சாக முடியும்ல அப்படின்னு அவர் வந்து திங்க் பண்ணி அதோட விடாம பக்கத்துல இருந்த இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து சேர்ந்து மரம் வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும், மணல்ல வளராது, ஒன்லி மூங்கில் மட்டும் தான் வளரும். அப்ப சரி வேற என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிகப்பு எறும்பு, கட்ட எறும்பு சொல்றோம் இல்லைங்களா, அந்த எறும்பு அல்லது புழுக்கள், மண் புழுக்கள், இதுதான் வந்து மண்ணோட தன்மையை மாற்றும் அப்படின்னு சொன்ன உடனே ஊர்ல இருந்து கட்ட எறும்பெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து பண்ணி
கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் மரம் தொடர்ந்து நட்டு 1360 ஏக்கர்ல ஒரு பெரிய காடை உருவாக்கினாரு. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து அங்க மணல் திட்டு மட்டும்தான் ரெக்கார்ட்ல இருக்கு, ஆவணத்துல இருக்கு. ஒரு முறை யானையெல்லாம் வந்தப்ப அதை விரட்டிக்கிட்டு போனப்ப, பின்தொடர்ந்து போனப்ப மிகப்பெரிய காடை வந்து அன்னைக்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. இவரை பத்தி அமெரிக்காவில் பாட புத்தகத்துல இருக்கு. ஸோ வந்து படிக்க தெரியாது, ஆனா வந்து சூழலில் பத்தி புரிஞ்சுக்கிட்டு ஆர்வம் கொண்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் புதுக்கோட்டை. இவங்களுக்கு தெரியுமா ஸ்டூடெண்ட்லாம்? ஜெயலட்சுமி. இவங்க வந்து 2019 கொரோனா டயத்துல செல்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து அன்னைக்கு 1949 50 வந்து நல்லத்தம்பி படத்துல வந்து பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகாம படிக்க பாடம் சொல்லி தரணும், கருவியை ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டி.ஏ. மதுரமும் என்.எஸ். கிருஷ்ணனும் பாடுற சாங் வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2019 கொரோனா டயத்தில் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்ல தான். அதுக்கு முன்னாடி செல்லை பார்க்காதவங்கன்னு சொன்னால் கூட செல்லை வாங்கி கொடுத்து எல்லாம் ஆன்லைன் கிளாஸ். இந்த பாப்பா அந்த டயத்தில் 11வது படிச்சுட்டு இருக்காங்க, ஜெயலட்சுமி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, IISc அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அது எதுக்குன்னா நாசாவில் வந்து போயிட்டு விசிட் பண்ணுறது. அதில் இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. செலக்ட் ஆகிட்டு நாசாவுக்கு போனதுக்கப்புறம் அவங்க எல்லா செலவும் பார்த்துப்பாங்க, போகிற வர செலவு மட்டும் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பாலிசி டேர்ம்ஸ். ஸோ அப்போ வந்து இவங்க வந்து குடிசை வீட்டில் இருக்காங்க, எப்படி பண்ணுவாங்க? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவி கேட்குறாங்க. இவங்களுக்கு பணம்லாம் வருது. வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு அறக்கட்டளை வராங்க தர்றதுக்கு. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஆகிற செலவு அத்தனையும் நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையான பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இந்த பணம் வந்து நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று என்ன பண்ணுங்க, எங்க ஊர்ல வந்து ஒரு 120 குடும்பம் இருக்கு, ஒரு வீட்லயே வந்து டாய்லெட் இல்லை, அதை நீங்க செய்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸோ இவங்களோட விருப்பப்படி வந்து அந்த ஊருக்கே டாய்லெட்டை கட்டி தராங்க அந்த அறக்கட்டளை. அப்படி கட்டி தந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இவங்க மகாராஷ்டிராவில் அது மட்டும் இல்லை, ஒரு போர்ட்டபிள் சேட்டலைட் பண்ணாங்க. அந்த சேட்டலைட் வந்து மிகப்பெரிய 5 உலக சாதனைகளை நிகழ்த்துச்சு. மகாராஷ்டிரா பாட புத்தகத்துல இவங்க வந்து 2019 11வது படிச்சிருந்தாங்க. இவங்களை பத்தி இது வந்து ஸ்கூல்ல மகாராஷ்டிரால படிக்கிற மாதிரி வந்தது. அடுத்து வந்து இவரை பார்த்தீங்கன்னா இட்லி இனியவன்ல கிட்டத்தட்ட 2547 வெரைட்டிஸ். இனியவன் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர். இனியவன்ற பேரை வந்து இவரே மாற்றி வச்சுக்கிட்டாரு. ஸோ மார்ச் 30 வந்து இவருடைய பிறந்த நாள். ஈவன் யுனைடெட் நேஷன்ல இட்லி இனியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்த நாளை வந்து இட்லி டேவா கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வறுமை காரணமா 8வது படிக்கும்போது அவர் பள்ளிக்கு போவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லை, சாப்பாட்டுக்காக தான் பள்ளிக்கு போனார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரராக வந்திருக்கார். ஸோ அப்போ நாம் எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதில் முழு கவனத்தை செலுத்தும் போது, உணர்வுகளை கலந்து நம்ம அந்த வேலையை பண்ணும்போது நம்ம மிகப்பெரிய உயரத்தை தொடரலாம் அப்படின்றதுக்கு இவருடைய சாட்சியாக இருக்கார். அடுத்து வந்து இவரு தெரியுதுங்களா யாருன்னு சொல்லிட்டு? இந்த இமேஜ் தெரியுதா? பாகவதர். தியாகராஜ பாகவதர் தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார். இன்ஃபேக்ட் அவர் வந்து பன்னீர்ல தான் குளிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கத்தட்டுல சாப்பிட்டவரு. 12 படங்கள் தான் நடிச்சாரு. அதாவது ஒரு 100 படங்கள் நடிச்சா எவ்வளவு புகழ் வருமோ அதை விட அதிகமான புகழ். 1944 ஹரிதாஸ்ன்ற படம் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. நவம்பர்ல வந்து அவர் அரெஸ்ட் ஆகுறாரு. அந்த காலத்துல ஜெயகாந்தன் சொல்லிட்டு ஒரு மஞ்ச பத்திரிகை, சினிமா தூது அப்படின்ற பத்திரிகையில பிரபலங்களை பத்தி எல்லாம் எழுதுவாரு. ஸோ அவருக்கு பகைவர்கள் இருந்தாங்க. அவரை வந்து வடிவேல்ன்றவர் வந்து டிஜிட்டல் கத்தையால கொண்டுட்டார். ஸோ இப்போ இவரும் என்.எஸ். கிருஷ்ணனும் சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 30 மாதங்கள், 2 ஆண்டு 2.25 ஆண்டு. 1947 ஏப்ரல்ல தான் வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான் ஏப்ரல் மாசம் ரிலீஸ் ஆகுறாங்க. அதுக்குள்ள இவருடைய புகழ். ஒரு முறை வந்து அவரு கொச்சின் போறாரு. கொச்சின்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கொச்சின் ரயில்வே ஸ்டேஷன்ல 1,00,000 பேர் கூட்டிட்டாங்க இவரை பார்க்கறதுக்கு. 1,00,000 பேர். ஸோ அப்போ வந்து அவ்வளோ புகழில் இருந்தவர் இந்த கேஸ்னால பிரிவு கவுன்சில் வரலாம் போக வேண்டியிருக்கு. அன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இங்க இந்தியாவில் கல்கத்தாவில் வந்து பேசிட்டு இருக்கேன் விமான நிலையத்துல இருந்து. ஸோ இங்க வந்து முதல் சுப்ரீம் கோர்ட் இருக்கு பில்டிங். இவர் அந்த காலகட்டங்களில் சுப்ரீம் கோர்ட் இல்லை. அதனால வந்து மேல அப்பீல் பண்றதுக்காக முறையீடுக்காக வந்து அந்த காலத்துல எத்திராஜ் நாயுடு அப்படின்றவர் வந்து பிரிவு கவுன்சில் லண்டனுக்கு போயிட்டு அப்ரூவ் பண்ணி அதெல்லாம் வந்துட்டு கேஸ் வந்து நிரூபணம் ஆகலை அப்படின்னு சொல்லி விடுதலை ஆனாங்க. விடுதலை ஆனதுக்கு அப்புறம் இவர் வராரு. நேராக சென்னையில் இருக்க முருகன் கோவில் போறாரு, வடபழனி. அதுக்கப்புறம் வந்து திருச்சிக்கு போறாரு. யாருமே இல்லை இவர் வரவேற்று. அப்போ பார்த்தீங்கன்னா புகழ் அப்படின்றது
நிலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த நபரும் சினிமாவில் வந்து இவர் வந்து உங்களுக்கு தெரியும், ஜேபி சந்திரபாபு. ஸோ வந்து ஜோசப் பிச்சை சந்திரபாபு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் இவர் இளமை காலத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்காரு. அதுக்கப்புறம் சென்னைக்கு வராங்க குடும்பம். அங்கே வந்து ஆங்கிலம் படித்தவர், ரொம்ப ஆங்கிலம் வந்து அமெரிக்கன் ஸ்லாங்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோடலாம் நல்லா சரளமாக பேசக்கூடிய மனிதர் அப்படின்னு தெரியும். ஸோ எம்ஜிஆர் சிவாஜி மிகப்பெரிய இமயங்கள் இருந்த காலகட்டத்திலே அதிகமான சம்பளம் வாங்கி தனக்கான விஷயங்களை வந்து அந்த காலத்திலே வந்து ரொம்ப கமாண்டிக்காக பண்ணவர். இவருமே வந்து மாடி வீட்டு ஏழை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒருத்தர் வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழ்ந்த மனிதர் வந்து தன்னுடைய கார் வந்து தன்னுடைய பெட்ரூமுக்கே மேலேயே வந்து மாடியில போகக்கூடிய அளவுக்கு வந்து டிசைன் பண்ணி கட்டினவர். இப்போ கடைசி காலகட்டங்களில் இவர் வந்து 1 ஏக்கர்ல இருந்த கிரீன்வேஸ் ரோட்ல இருந்த அவருடைய வீட்டெல்லாம் விற்று மிக கடன்ல வந்து ரோட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. ஸோ அப்போ வந்து இந்த காட்சி பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? மாறுதுங்களா? நான் இது பண்றது பிபிடி மாறுதுங்களா? இந்த காட்சி பார்க்கும்போது என்ன தோணுது? சுனாமி மாதிரி இருக்குங்கய்யா. எஸ் சார், எக்ஸாக்டா சுனாமி 2004 வந்த சுனாமி. இப்போ சுனாமி வந்து அந்த காலத்துல எவ்வளவு கொடூரமா இருந்தது, எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டது. இப்ப நாம அதை நினைச்சு பார்க்கிறோம். இப்ப வந்து அந்த பாதிப்பு, அந்த வீரியம் வந்து நம்ம மனசுல இல்லை. ஒருவேளை பாதிச்சுருந்தா கூட அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,30,000 பேர் தமிழ்நாட்டுல, இந்தியாவில் மட்டுமே வந்து 10,000க்கும் மேற்பட்டவங்க வந்து நம்ம பலி கொடுத்தோம். ஸோ அப்படி வந்து மிகப்பெரிய கொடூரங்கள்லாம் வந்து நடக்குது. அதுவும் வந்து திஸ் ஆல்சோ ஷால் பாஸ் அப்படின்ற மாதிரி பாஸ் ஆச்சு. அடுத்தது 2019 பெருந்தொற்று கொரோனா காலத்துல கிட்டத்தட்ட 7 மில்லியன் 70 லட்சம் மக்கள் வந்து இழந்துட்டாங்க உலகம் முழுக்க. ஸோ அதுவும் வந்து நம்ம கடந்து போயிடுச்சு. அந்த கொரோனாவே நம்ம கடந்து வந்திருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க பார்த்தா யாருன்னு தோணுதா? இந்த படத்துல இருக்கவங்க யாருன்னு தெரியுங்களா? இல்ல, எலன் கெல்லர். இவங்க பேர் எலன் கெல்லர். இவங்க வந்து அமெரிக்காவில் அலபாமான்ற மாநிலத்தில். எஸ் மேடம், சொல்லுங்க, யாரும் சொல்லுவாங்க. அமெரிக்காவில் அலபாமா மாநிலத்துல ஒரு சாதாரண குழந்தையா பிறக்கும்போது 19 மாதம் வரல ஒரு பிரச்சனையும் இல்லை. 19வது மாதத்துல அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் வரும், விஷக்காய்ச்சல். ஸோ வந்து டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த குழந்தை வந்து பழைக்கிறதுக்கு அரிது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எலன் கெல்லர் வந்து கிறித்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க. ஸோ வந்து மாதா கோவிலில் அவங்களுக்கு வந்து ப்ரேயர்லாம் நடத்துறாங்க. ஸோ இறைவன் என்ன பண்றாரு, இந்த உயிரை காப்பாற்றி கொடுக்குறாரு. ஆனால் அன்பார்ச்சுனேட்டா கண்ணு தெரியாம போயிடுச்சு. கண்ணு மட்டும் இல்லை, காதும் கேட்கல. இப்போ 19 மாசம் குழந்தைக்கு காதும் கேட்கல, கண்ணும் தெரியலன்னா அப்போ எந்த சத்தமும் காதுல விழல, காதுல விழாதால பேச்சு வரல. இப்போ வந்து கிட்டத்தட்ட 5 இதுல வந்து 3 புலன்கள் வந்து வேலை செய்யல. அப்போ அப்படி இருந்தும் இந்த குழந்தை வந்து ஒரு ஸ்பெஷல் திறமை இருக்கு அந்த குழந்தைக்கு. 8 வயசுல அவங்க வந்து அப்பதான் முதல் முறையா டெலபோனை கண்டுபிடிச்ச கிரஹாம் பெல் வந்து பிரெய்லி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை வந்து படிக்கிறதுக்கான முறையை கண்டுபிடிக்கிறார். இப்படி கண்டுபிடிச்சப்ப இவங்க பண்றாங்க, 8 வயசுலயே வந்து பிரெய்லி மெத்தடை கண்டுபிடிச்சு அதை படிச்சு முடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் விடலை, தொடர்ந்து குழந்தைய படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அன்னி சுலைவன் அப்படின்னு ஒரு ஆசிரியர், அவங்களுக்கு ஏற்கனவே கண் தெரியாம இருந்து ஒரு ஆபரேஷனால கண் பார்வை கிடைச்சது. அவங்க தான் இவங்களுடைய முதல் டீச்சர். இவங்க வாழ்நாளில் வந்த 2 டீச்சர்னால இவங்க வந்து கிட்டத்தட்ட 12 புத்தகம் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க வந்து 40 நாடுகளுக்கு மேல வந்து சுற்றுப்பயணம் செய்து அவங்க வந்து பேச இது பண்ணியிருக்காங்க. பேசுறதுக்கு எப்படி கத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய டீச்சர்னால டொமாடோ TOMADA டொமாடோ அப்படின்னு ஒரு முறை இருக்கு. அது என்னன்னா, இந்த விரலை வந்து தொண்டை பகுதியில ஒரு விரலும், உதடு பகுதியில ஒரு விரலும், மேல் உதடு, அதாவது மேல் உதடுக்கு மேல மூக்குக்கு கீழே அவங்க வச்சு இங்க ஏற்படுற அசைவுனால என்ன வார்த்தை, அதாவது அவங்களுக்கு வாட்டர்னு படிக்க தெரியும், ஏன்னா கண்ணு தெரியாதனால வாட்டர் இதுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதை வந்து ஒரு கையை வாட்டர்ல நினைச்சு இன்னொரு கையில வந்து வாட்டர்னு எழுதினானா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்படி 5 மொழிகள்ல சரளமா படிக்க ஆரம்பிச்சாங்க 10 வயசுல. இங்கிலீஷு, ஜெர்மனு, லத்தீனு, அந்த மாதிரி கிரீக்கு 5 மொழிகள்ல வந்து சரளமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 12 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதாவது மை லைஃப் ஸ்டோரி அப்படின்ற ஒரு புத்தகம், முதல் புத்தகம் எழுதினாங்க. ஸோ வந்து உலகத்துல முதல் 1904 ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியாம காது கேட்காம டிகிரி வாங்கின முதல் பெண்மணி எலன் கெல்லர். ஸோ நம்ம நினைச்சு பார்க்கணும், நமக்கு எல்லா புலன்களும் நல்லா இருக்கு. ஒரு 5 புலன்கள்ல இந்த 3 புலன்கள் வேலை செய்யாம இருந்தோம். அவங்க பேச கத்துக்கிட்டாங்க, 5 மொழிகளை கத்துக்கிட்டாங்க, பல புத்தகங்களை எழுதியிருக்காங்க. பல இடங்களில் சென்று அவங்க வந்து
மாற்றுத்திறனாளிகளுக்கு உரை நிகழ்த்தி அது மூலியமா நிறைய விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்கு சாதிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு பிரபலத்தை நான் காட்டுறேன். இவர் யாருன்னு தெரியுங்களா? நம்ம ஊருக்காரர் தான், தமிழ்நாடு. நான் பேசுறது கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதுங்க, ஆனா யாருன்னு தெரியலங்க எனக்கு. ஐயா, இவர் வந்து இருக்குங்க ஐயா. நம்ம நூலகராக இருந்து வாழ்நாள் முழுசும் அவருடைய சம்பளம் பணம் எல்லாத்தையும் கொடுத்தவர். இருங்க, பேர் டக்குன்னு சொல்றேன். எக்ஸாக்ட் ஐயா, கரெக்ட். நீங்க சொல்லிட்டீங்க. சொல்ல வரவங்க பேர் மட்டும் தெரியல உங்களுக்கு, பரவாயில்ல. இவர் வந்து பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா. பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா, திருநெல்வேலி மாவட்டம். நான் நேரடியா திருநெல்வேலி மாவட்டம். பார்த்துருக்கேன். நூலக கண்காட்சியில கட்டி தழுவி இருக்கேன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த புத்தகம் வெளியிட்டோம். முதல் புத்தகத்தை நான் வாங்கினேன். பாலம் கல்யாண சுந்தரம். எஸ் சார். 1000 ஆண்டுகள் மேன் ஆஃப் த மில்லியன் சொல்லுவாங்க. அதாவது 1000 ஆண்டுகள்ல இவர் வந்து தன்னுடைய பேருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட டிகிரி முடிச்சிருக்காரு. ஆனா அவரோட குரல் வந்து பெண் குரல். அதனால வந்து காலேஜ்ல வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ரொம்ப ஃபேண்டசியா இது பண்ணாங்க. அப்போ லைப்ரரி எடுத்துக்கிட்டாரு. ஸோ லைப்ரரியனா 30 ஆண்டுகள் அவர் வந்து பணியாற்றினாரு. தன்னுடைய சம்பளம் முழுக்க வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவருடைய அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க சிறு வயசுலனா, எதுக்கும் பேராசைப்படாத, உனக்கு என்ன வருதோ அதுல 10ல் 1 பங்கு வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணு. ஏதாவது ஒரு உயிருக்கு, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு உயிருக்கு நீ வந்து உபகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவரு அதை தாண்டி இது வந்து அவரோட தாய் சொல்லி கொடுத்தாங்க. பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவுக்கு மேலக்கருவலம்ன்ற ஊர்ல வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல தான் வந்து அவர் பிறந்தாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஏர்ன் பண்ணதெல்லாம் வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கிராஜுவேட் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வர பணம் அதையும் கொடுத்துட்டாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்க அரசாங்கம் இவரை வந்து மேன் ஆஃப் த மில்லியன் சொல்லிட்டு 30 கோடி ரூபாய் பரிசோட 1000 ஆண்டுகள்ல தோன்றக்கூடிய மிக சிறந்த மனிதன்ற பரிசை கொடுத்தாங்க. அந்த பரிசை வந்து அதையும் இல்லாதவங்களுக்கு அங்கேயே தானம் பண்ணிட்டார். நானுமே வந்து 2024ல் செல்வ சிந்தனை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வந்து எக்மோர்ல இருக்கிற மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த அறக்கட்டளை சார்ந்த படிப்பு, அந்த அரங்கத்துல இவரை வர வச்சிருந்தோம் விருந்தினரா. ஸோ அப்போ வந்து அவரோட ஸ்டேஜை பகிர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த தருணங்களை நினைச்சு நான் பெருமையா இது பண்றேன். ஸோ நான் செல்வ சிந்தனையில பயணிச்சேன். அப்போ வந்து மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நாம என்ன பெறறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, என்ன இந்த உலகத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்குறோம் அப்படின்றத வச்சுதான் நம்மளுடைய மதிப்பு வந்து உயருது அப்படின்றத நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இதை பார்த்த உடனே எனக்கு தோணுது டிராபிக் லைட். சிக்னல் டிராபிக் சிக்னல். ஸோ இது என்ன சொல்லுது? இந்த சிக்னல் 3 கலர் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ரெட், ஆம்பர், கிரீன். என்ன சொல்லுது? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்? என்ன தோணுது மனசுல நமக்கு? ரெட்னா நில்லுன்றதுங்க ஐயா. ஸ்டாப். எல்லோனா பி ரெடி. பி ரெடி ஆர் திங்க். வெரி குட், வெரி குட். அடுத்து கிரீனா கோ. கோ. ஸோ அப்போ வாழ்க்கையும் அப்படிதான். ஸோ மனித வாழ்க்கை என்னன்னா, நாம வந்து முதல்ல வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிக்னலை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இவர் தெரியுதுங்களா? யாருன்னு தெரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க வந்து என்னோட அப்பா வந்து இவ்வளவுதான் சொத்து சேர்த்தாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் நிறைய நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இவர் வந்து அஜான் ஸ்ரீபானியோ அப்படின்றவர், ஏகேன்னு சொல்லுவாங்க இவரோட அப்பா. மலேசியாவில் இரட்டை கோபுரம், பேட்ரனஸ் அப்படின்னு 2 இரட்டை கோபுரம் இருக்கும். அதை வந்து இவங்க கம்பெனி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஏர்செல்னு சொல்லிட்டு டெலிஃபோன் டெலிகாம்ல இருந்தது. ஸோ அது வந்து இவங்க ஃபாதரோடது தான். கிட்டத்தட்ட 45,000 கோடி சொத்து, ஒரே வாரிசு. இவருக்கு கூட வந்து பிறந்த 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க, சிஸ்டர்ஸ். அந்த சொத்து வேண்டான்னு சொல்லிட்டு இவர் வந்து புத்த துறவியா போயிட்டார். இவங்களோட பூர்வீகம் வந்து ஸ்ரீலங்கா. ஸோ இவங்க மலேசியாவில் 3வது பணக்காரர். இவங்க அப்பா ஏகேன்னு சொல்லுவாங்க அவரை, ஆனந்த் கிருஷ்ணன் சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த அஜான் ஸ்ரீபானியோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சொத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து பர்மாவும் இந்த தாய்வானுக்கும் இடையில உள்ள ஒரு மலையாளத்தில் தலைமை சீடராக இருக்கார். அப்போ வந்து இப்போ நான் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறதுனால தக்காமட்டி மட்டான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, மண்ணு பணம், பணம் மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு குரங்குக்கு முன்னாடி பணத்தை வைக்கிறோம் அப்படின்னா, அந்த குரங்குக்கு தெரியாது அந்த 500 ரூபாய் நோட்ல வந்து நிறைய பனானா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பனானா இருந்ததுன்னா பனானா மட்டும் தான் எடுக்கும். அப்போ நாம எப்போ ரெஸ்பாண்ட் பண்றோம், நாம எப்போ வேல்யூ பண்றோம். இப்போ மணின்றதே வந்து ஒரு அக்ரிகேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி தான் நாமளா வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த நபரை தெரியுதுங்களா? யாருன்னு தெரியுதுங்களா? பாருங்க.
ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். 2 கைகள் இல்ல, கால்கள் இல்ல, கவலையும் இல்ல. இவரோட பேர் வந்து நிக் விஜிசன். 1982 அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் பிறக்கிறாரு. ஆஸ்திரேலியாவில் பிறந்தப்ப அவங்க மதர் வந்து இது குழந்தையே இல்ல. திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க ஐயா, பேர் சொல்லுங்க திரும்ப. NICK நிக் விஜிசு, VIJUCIC நிக் விஜிசு. ஆஸ்திரேலியாவில் பிறக்கிறாரு. பிறந்த இந்த குழந்தை வந்து பேர் சொல்லுங்க மறுபடியும். நிக் கால் மேடம், NICK நிக் விஜிசு, VIJUCIC. இவர் கால் இருக்கே கை இருக்காதுமா. அவங்க அவங்க அப்படியே ரொம்ப நல்லா பண்ணுவாரு. ரொம்ப பெரிய மனிதர், உலகம் பூரா தெரியும். ஆமா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவர் பிறந்தப்ப 2 குழந்தை இருக்கு, பையன் இருக்கு. அம்மா இருப்பாங்க, அவங்க இவங்க குழந்தைய மாதிரி எடுத்துட்டு போவாங்க. இது குழந்தையே இல்ல, ஒரு பிண்டம் அப்படின்னு சொல்லி அவங்க மதர் ரொம்ப உரியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை முகத்துல ஒரு ஸ்மைல் வருது, சிரிப்பு. அதை பார்த்த உடனே அவங்க வந்து மனசு மாறிடுது. அடுத்து வந்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க மதர் வந்து இவருக்கு அப்புறம் 2 குழந்தை பிறகுறாங்க, அவருக்கு தம்பி தங்கச்சி. ஸோ அப்போ ஒவ்வொரு முறையும் கடவுள்கிட்ட கேட்பாரு, என்ன மட்டும் ஏன் இப்படி படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் நல்லா இருக்காங்களேன்னு அவங்க மதர் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் வந்து சாதாரண குழந்தைகள் நிற்கு, நீ தான் வந்து ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இவர் வந்து எல்லாரும் படிக்கிற பள்ளியில தான் படிக்கணும் அப்படின்னு அடம்பிடிப்பாரு. அங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு சட்டம் இருக்கும், அவங்க இந்த மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகள் படிக்கிறதுக்கு தனி பள்ளி இருக்கும், அங்கதான் படிக்கணும், இவர் வந்து காமன் பள்ளியில படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல வந்து நீதிமன்றத்துல அதை வந்து ஜெயிச்சு கொண்டு வருவாரு, எல்லாரும் படிக்கலான்ட்டு. எல்லாரும் படிக்கிற பள்ளிக்கு போன உடனே கூட இருக்கவங்க எல்லாம் வந்து இவரை கிண்டல் பண்ணி ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு இறந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில குதிச்சுடுவாரு. தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணலான்னு இருக்கும்போது அப்பா நடந்து போவாரு. நடந்து போகும்போது இந்த கால் இருக்கு இல்லைங்களா, அடுத்த படம் நான் கட்டுறேன். கால் வந்து லைட்டா ஒரு இந்த இந்த சைட்ல வந்து 2 விரல் மட்டும் இருக்கும் இவரோட இதுல. ஸோ அதுலயே வந்து ஸ்கேட்டிங் பண்ணுவாரு, ஸ்விமிங் பண்ணுவாரு. ஸோ அப்படி மிதந்துட்டு இருக்கும்போது அப்பா கேட்பாரு, என்னடா பண்ற அப்படின்னா, இல்லப்பா நான் வந்து சும்மா ட்ரை பண்றேன், ஃபயர்லயும் வாட்டர்லயும் வந்து எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்னா பார்த்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்பா நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கை உடையிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளில வந்துருவார். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்லெஸ் லைஃப் வித்தவுட் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. 10 புத்தகம் கிட்ட எழுதியிருக்காரு. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், இந்தியாவிலேயும் வந்து பேசியிருக்காரு, பாம்பேல, டெல்லியில 40க்கும் மேற்பட்ட நாடுகளை போய் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஒரு முறை வந்து உங்களுக்கு கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவீங்க, எப்படி இது பண்ணுங்க. இவரோட மனைவி 2008 இவங்க வந்து சந்திச்சுக்கிட்டாங்க. 2012 விருப்ப திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 ஆம்பளை பையன் 2 பொம்பளை குழந்தை. ஸோ பாத்தீங்கன்னா 4 குழந்தைக்கு அப்பா இவர். அப்போ நீங்க தோல்வி வந்தா எப்படி என்ன பண்ணுவீங்க, எப்படி மீண்டு வருவீங்கன்னு கேட்கறாங்க. அவர் சொல்லுவார், அந்த கூட்டத்திலே என்ன பண்ணுவாரு, அப்படியே விழுந்துருவார். பாருங்க, கை இல்ல கால் இல்ல, தலையில வந்து நெத்தியில முட்டி 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 எழும்பி நிற்பார். அப்போ வந்து நமக்கு துன்பம் வர்றது வந்து நம்மளை பலப்படுத்துறதுக்காக தான் துன்பம் வருது தவிர நம்மளை பலவீனப்படுத்துறதுக்காக துன்பம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவார். அப்ப வந்து எனக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னா நான் விடாம முயற்சி பண்ணுவேன். முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி, வளர்ச்சி, மலர்ச்சி, மகிழ்ச்சி. அப்போ தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது முடியும் அப்படின்றதுக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு அடுத்து இவரை பாருங்க. இவரோட பேர் தெரியுங்களா? இந்தியாவுடைய மலை மனிதர்னு பேர் இவருக்கு, தசரத் மாஞ்சி. தசரத் மாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இவரும் பல்குனி தேவி அப்படின்ற ஒரு லேடியை விருப்ப திருமணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்க வந்து இந்த மலைப்பகுதியில வந்து கூலி வேலை பண்ணிட்டு இருக்கும்போது கஞ்சி கொண்டு வராங்க இவருக்கு. கஞ்சி கொண்டு வரும்போது அவங்க கால் வந்து தவறி அந்த கல்லில் விழுந்து அடிபட்டு இறந்துடுறாங்க. மீன்ஸ் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியல. இந்த மலை வந்து அப்போ உடையாம இருக்கு ஃபுல்லா. ஸோ இந்த மலையை சுற்றி போறதுனால 50 கிலோமீட்டர் தூரம் போறதுக்கு முன்னாடி இறந்துடுறாங்க. அதை மனசுல வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட முதல்ல நம்ம ஃபாரஸ்ட் மேன் பார்த்தோம்னா ஒரு 30 வருடங்களை வந்து மரம் நட்டார். 1360 ஏக்கர் எவ்வளோ, 30 வருடங்கள் வந்து மரம் நட்டார். இவர் 22 வருடங்களுக்கு மேல கையில சாதாரண ஒரு உளி, ஒரு சிசில், ஒரு சுத்தியை வச்சுக்கிட்டு இந்த மலையை வந்து 20 வருடங்களுக்கு மேல 22 வருடங்கள் உடைச்சு 360 அடி நீளமோ 25 அடி அகலமோ 30 அடி உயரத்துக்கும் வந்து மலையை குடைஞ்சி பாதை அமைச்சார். அதனால கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் 60 கிராமங்களுக்கு வழிவகை ஏற்பட்டது. ரொம்ப சீக்கிரமா பக்கத்துல உள்ள டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். இப்போ முதல்ல ஆரம்பத்துல இவர் வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தசரத் மாஞ்சி பார்க்கும்போது அவர் மனைவி இறந்துட்டாங்க, அவருக்கு வந்து பிராந்தி ஆயிடுச்சு, பித்து பிடிச்சி போச்சு, மனசு வந்து குழம்பி போச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவரால முடியாது எதுவும் இல்லை,
ஸோ மனம் உறுதியா இருந்ததுன்னா மலையை கூட நகர்த்த முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. ஸோ ஸ்டூடெண்ட் வாங்கிக்கோங்க, நீங்க உங்களோட எண்ணம் உறுதியா இருந்தீங்கன்னா மலையை கூட நகர்த்த முடியும் அப்படின்றதுதான் இது. அடுத்து இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நிறைய செய்திகள் இருக்கு. யாராவது ஒருத்தர் 2 பேர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. எரிமலைங்க, எரிமலை. எரிமலை இல்ல, இது வந்து 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி லெஃப்ட் சைட்ல உள்ளது. இது வந்து லிட்டில் பாய் அப்படின்ற அணுகுண்டை போட்டாங்க அமெரிக்கா வந்து ஹிரோஷிமா மேல. ரைட் சைட்ல உள்ளது நாகாசாகி. நாகாசாகில பேட்மேன் அப்படின்ற பெரிய மனிதன்ற ஒரு பெரிய அணுகுண்டை போட்டாங்க. 2 நகரங்களும் கிட்டத்தட்ட நம்ம இந்தியா வந்து கொல்கத்தா இல்ல சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்ல அந்த நகரங்கள் வந்து 10 நிமிடத்துல தார் வந்து உருகி ஓடுனா எப்படி இருக்குமோ அவ்வளவு வெப்பம் ஏற்பட்டு எல்லாமே சாம்பலா மாறிடுது. அவ்வளவு பெரிய பேரழிவை சந்திச்சிட்டு இருக்க இடம் இன்னைக்கு 150 கோடி இருக்கும் நம்ம இந்தியா. ஆனா வந்து ஜப்பான் வந்து அவங்க நிலப்பரப்பை வந்து எரிமலை அடிக்கடி வரும், நிலநடுக்கம் வரும். அவங்க வந்து விமானத்தை வந்து தண்ணியில இறக்குற அந்த இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே ஃபாஸ்டான ட்ரெயினை பண்றாங்க. ஸோ 12 கோடி உள்ளவங்க நம்மளோட பொருளாதாரத்துல முன்னாடி இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் அவங்களுடைய மன உறுதி தான். அவங்க வந்து இந்த அணுகுண்டு பாதிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நின்று போல. அடுத்து இந்த இது பாத்தீங்கன்னா இவங்க யாருன்னு தெரியுங்களா? ஐயா இந்தியா பெண்மணி இமயமலைக்கு போனதுங்க ஐயா. சூப்பர் சூப்பர். இவங்க பேர் வந்து அருணிமா சின்ஹா. அருணிமா சின்ஹா வந்து யூபியில பிறந்தவங்க. இவங்க வந்து ஒரு நேஷனல் வாலிபால் பிளேயர். இவங்க 2011 வந்து ட்ரெயின்ல போறாங்க டெல்லியில வந்து ஒரு இன்டர்வியூக்காக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின்ல ரவுடி பசங்களாம் ஏறிட்டு கழுத்துல இருக்க தங்க செயினை பிடிக்கிறாங்க. என் அப்பா வாங்கி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க டிபெண்ட் பண்றாங்க, விடலை அந்த செயினை, அடிக்கிறானுங்க. ஸோ அப்பவும் விடலை. என்ன பண்றாங்க, என்னடா அடிச்சா கூட இந்த லேடி வந்து பயப்பட மாட்டாங்க இந்த கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியில போடுறாங்க. பக்கத்து ட்ராக்ல விழுந்து அந்த பிறந்து வர ட்ரெயின்ல ஒரு கால் வந்து துண்டாயிடுது. ஸோ அவங்க வந்து முக்கல் முனங்களோட பாதி கான்சியஸோட இருக்காங்க. காலையில அவுட் சைட் போறவங்க அந்த கிராமத்து சைடு வந்து அவங்க தான் வந்து பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு வித்தவுட் அனஸ்தீசியாவில் இவங்க ஆப்ரேஷன் பண்ணி இவங்களோட ஒரு கால் துண்டிக்கப்பட்டு இந்த செயற்கை கால் பொருத்தி அந்த செயற்கை காலோட இமயமலையை ஏறின முதல் பெண்மணி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை காலோட இமயமலை எவரெஸ்ட்ல வந்து ஏறின முதல் பெண்மணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த இமேஜ் பார்க்குறோம். அடுத்த இமேஜில் இதை பார்க்கும்போது என்ன தோணுது? டக்குன்னு பதில் சொல்லுங்க. அப்படி இல்லைனாலும் நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஐயா அதாவது ஒரு குறிப்பிட்ட சொல்லுங்க. வேர்ல்டுல எங்கெங்கெல்லாம் ஏரோப்ளைன் விமானம் பறக்குதுன்றதுங்க ஐயா. ஆமா, அதாவது பீக்கா இருக்கிற டயத்துல ரொம்ப அது காலையில டிராபிக் நம்ம ஊர்ல எப்படி ரஷ்ஷா இருக்கோ அந்த மாதிரி வந்து பீக் ஹவர்ஸ்ல ஸ்பேஸ்ல எவ்வளவு விமானம் குறைஞ்சபட்சம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 இருந்து 20,000 விமானங்கள் வந்து வானத்துல இருக்கு. இந்த 12,000 இருந்து 20,000 விமானங்கள் வந்து வானத்துல பறக்கும்போது எந்த ஒரு கிளாஷும் இல்லாம பர்ஃபெக்டா, ரொம்ப ரேரா தான் வந்து நம்ம ஆக்சிடென்ட்லாம் பாக்குறோம் விமானங்கள் பத்திலாம். ஸோ வந்து பர்ஃபெக்டா என்ன நடக்குது அப்படின்னா ICAO இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று அமைப்பு இருக்கு, சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து. ஸோ அந்த ஆணையத்தின் மூலியமா இது எல்லாமே ஒழுங்கா கட்டமைக்கப்பட்டு சரியான விஷயங்களை வந்து நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நமக்கு வந்து ஆக்சிடென்ட் குறைவா வருது. அடுத்து இதை பார்த்தவொடனே என்ன தெரியுது? பாம்பேல எடுக்கப்பட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எடுக்கப்பட்ட இந்த போட்டோ. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து உலகத்துல வந்து நம்ம ஒரு காலத்துல தொடர் வண்டி இல்லாம இருந்தோம், குருடாயில் பயன்படுத்தாம இருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து வேகம் வந்து ரொம்ப சுருங்கிட்டே வருது நாடுகள்ல. இப்போ வந்து நாளை மனிதன் ஒரு 7 உலகை ஆள போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து நாம காலையில வந்து சென்னையில டிஃபனு, மதிய நிலவுல, நைட்டு வந்து திரும்ப நியூயார்க்ல இறங்குற காலமும் வரதான் செய்ய போகுது. அப்போ வந்து இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே வந்து மாறிக்கிட்டு இருக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு கடற்கரையில் நடந்து போனீங்கன்னா முதல்ல உங்க காலை தொடுற அந்த தண்ணியும், அடுத்து நீங்க இன்னொரு ஸ்டெப் வைக்கும்போது வர தண்ணியும், அடுத்து நீங்க வந்து 3வது ஸ்டெப் வைக்கும்போது வர தண்ணியும் சேம் கிடையாது. இப்போ நான் ஆரம்பிச்ச டைமும் இப்ப இருக்கிற டைமும் ஒவ்வொரு நொடியும் வந்து மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எது வந்து சூப்பர் பவர் உலகத்துல? எந்த நாடு சூப்பர் பவர்? வல்லரசு நாடு எது?
அமெரிக்கா. அந்த அமெரிக்காவே இந்த சைனாங்களா ஐயா? 1900 அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா. So அந்த அமெரிக்காவே 1939 பாத்தீங்கன்னா உலகத்துல எக்கனாமிக் டெப்ரேஷன், பொருளாதாரம் மந்த நிலை மிகவும் ரொம்ப மோசமா இருந்தது. நம்ம ஊர்ல எல்லாம் அப்ப வந்து வறட்சி வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து கஞ்சி தொட்டி திறப்போம். அது மாதிரி வந்து அங்க சிக்கன் சூப்பு கடை திறந்து எல்லாருக்கும் வந்து அதை ஃப்ரீயா கொடுத்தாங்க. உயிர் பழிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசிடென்ட் வந்தார், அமெரிக்க பிரசிடென்ட். நம்ம பயத்தை கண்டு மட்டும் தான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா முழுக்க வந்து உலகம் முழுக்க வந்து பொருளாதார மந்தம் ஏற்பட்டது. அதாவது டைம் லைனு, குளோபல் இம்பாக்ட், கண்ட்ரியோட என்னெல்லாம் வந்து உற்பத்தி ஆகுமோ அது எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டது. 1929 இருந்து 39 வரலாம் இது நீடிச்சது. அப்போ அமெரிக்காவே இன்னைக்கு $30 ட்ரில்லியன் இருக்காங்க. ரஷ்யா, சைனா வந்து அதுக்கு அடுத்து வந்து $21 ட்ரில்லியன் இருக்காங்க. நாம வந்து $6 ட்ரில்லியன் இருக்கு. அப்போ எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு பாருங்க பொருளாதாரத்துல. அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லை. அமெரிக்காவுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்தாங்க, 39 அவங்க எப்படி வந்து வந்தாங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் வந்து 45 வரலாம் நடந்தது, 45 வரலாம். அப்போ முதல்ல வந்து இவங்க வார்ல கலந்துக்காம ஆயுத உற்பத்தியை நிறைய தளவாடங்களை வந்து மற்ற நாட்டுகளுக்கு விற்று பணம் நிறைய வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அதுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதனால வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து வல்லரசா இருந்தாங்க. யூகே இருந்தாங்க, ஜெர்மன் இருந்தாங்க, பிரான்ஸ் இருந்தாங்க. நம்ம ஊர்கள்லயே வந்து டானிஷ் எல்லாமே வந்திருக்கோம், பிரெஞ்சு, போர் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாம் வந்து வல்லரசா இருந்து இப்ப இன்னைக்கு அமெரிக்கா இருக்கு. அதுக்கு முன்னாடி அங்கோர் வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது எங்க இருக்குன்னா கம்போடியாவில் இருக்கு. ஸோ கம்போடியாவில் இன்னைக்கு உலகத்துல இருக்க கோவில்கள்ல மிகப்பெரிய ஒரு கோவில் அது எதுன்னு கேட்டீங்கன்னா அது அங்கோர் வாட் தான். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில கூட அந்த கேமரா வச்சு முழுக்க அந்த கோவிலை வந்து சிங்கிள் ஷாட்ல போட்டோ எடுக்க முடியாது, அவ்வளவு பெருசு. அதை யார் கட்டினாரா? தமிழ் மன்னர்கள் தான் கட்டினாங்க. அப்போ எது தலைநகரா இருந்ததுன்னா தஞ்சாவூர், நம்ம ஊர் தஞ்சாவூர் தான். இப்போ உலகத்துக்கு தலைமை தாங்கின இடம் வந்து தஞ்சாவூர். இப்போ நான் இருக்கிற கல்கட்டா வந்து 1911 வரலாம், 1911 வரலாம் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இந்தியாவோட கேபிட்டலா இருந்தது. கிட்டத்தட்ட 138 வருடங்கள் வந்து இந்தியாவுக்கு தலைநகரா கொல்கத்தா நகரம் தான் இருந்தது. கொல்கத்தா அப்படின்றது வங்க மொழியில நேற்று அறுத்த நெல் கதிர் அப்படின்னு பேர். எஸ்டர்டே கட், கொல்கட்டா, அதுதான் கொல்கட்டா வச்சு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரம் இல்லை. நாம பாக்குற பூமி கூட வந்து இன்னைக்கு வந்து 5 சமுத்திரங்கள் இருக்கு. சின்ன சமுத்திரங்கள்லாம் சேர்த்தோம்னா 50 சமுத்திரங்கள் இருக்கு. கடலியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இன்னும் 100 கோடி ஆண்டுகள்ல ஆப்பிரிக்கா கண்டம் 2ஆ உடைஞ்சு மிகப்பெரிய ஒரு மகா சமுத்திரம் இப்ப இருக்கிற 5 சமுத்திரங்களே விட பெருசா வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற இந்த 7 காண்டினென்ட் ஒரு காலத்தில் சிங்கிள் காண்டினென்டா தான் இருந்தது. அந்த சிங்கிள் காண்டினென்ட் தான் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற 7 காண்டினென்டா வந்து வந்தது. ஏன்னா மூமெண்ட் ஆஃப் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குமரி அப்படின்னா மலைன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன இருக்கு, இங்க கடல் இருக்கு. இமயம் அப்படின்றது வந்து மேல இமயமலையில மிகப்பெரிய ஆளால தூக்க முடியாத ஒரு பெரிய ராட்சத மீன், திமிங்கலம்ன்ற மீனோட கூடு இருக்கு. அது என்ன காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கடலுக்கு அடியில ஒரு காலத்துல இருந்திருக்கணும். ஸோ அது வந்து பூமிக்கு அடியில இருந்ததுனால, கடலுக்கு அடியில இருந்ததுனால இந்த மேடு பள்ளங்கள் மாறும்போது அது மலையா மாறிடுச்சு. கடலா இருந்த குமரி வந்து மலையா இருந்த குமரி வந்து கடலுக்கு போயிடுச்சு. கடலா இருந்த இமயம் வந்து இன்னைக்கு மலையா உருவெடுத்து. அதுதான் நம்ம அதுல வந்து தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து காவிரி புகும்பட்டினம், விசாகப்பட்டினம். பட்டினம் அப்படின்றது வந்து கடல் சார்ந்த இடத்துக்கு பேர் வந்து பட்டினம். அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பூமி வந்து தன்னைத்தானே சுழலுது, சூரியனை சுழலுது. சூரிய குடும்பம் வந்து மில்கி வே, நம்ம வாழ்ற அண்டம் கேலக்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கேலக்சி வந்து பிரபஞ்சத்தோட மையத்தை சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய சூரியனுமே வந்து சுத்திக்கிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து சூரியன் வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், அது கிடையாது. ஆக்சுவலா சூரியனுமே வந்து சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அதாவது அதுக்கு வந்து நியூ இயரே வரல, 250 கோடி ஆண்டுகள் ஆகும் அது முழுக்க ஒரு ரவுண்ட் வர்றது இது இந்த பிரபஞ்சத்துல. அப்போ வந்து எப்படி இது வந்தது? இப்ப பெருவெடிப்புல இருந்து தான் இந்த உலகம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பெருவெடிப்புக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? அணுக்கள் இருக்கணும். இப்ப நம்மளுடைய இன்னைக்கு நம்ம சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமியை கும்பிடுறோம். இப்போ சாமி முதல்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எதுவும் இல்லாத நிலை, உருவமற்ற நிலை, அருவுருவ நிலை. உதாரணத்துக்கு லிங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதி உருவம் பாதி உருவம் நிலை, அருவுருவ நிலை. உருவமற்ற நிலைன்னா லிங்கத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ், அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வந்து வெளிதான் எதுவும் மற்ற நிலை. ஸோ கடைசி வந்து உருவ நிலை. உதாரணத்துக்கு சிவன் எடுத்துக்கிட்ட இந்த 4 ஸ்டேட் தான் வந்து இப்படி நம்ம வந்திருக்க மாதிரி வந்திருக்கிறதுக்கு காரணம். அது போல இந்த பிரபஞ்சமும் வந்து முதல்ல அணுக்கள் வந்தது. அணுக்களோட பெருவெடிப்புனாலதான் வந்து இது நிகழ்ந்தது. CERN சென் ஒரு அமைப்பு இருக்கு. அது வந்து எங்க இருக்குன்னா யூரோப்ல இருக்கு. யூரோப்ல அணுக்களுக்கும் வந்து ஆயுஸ் உண்டு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல முடிஞ்சிடும். காரணம் அதனுடைய கோடிக்கணக்கான ஆண்டுகளா இருக்கிறதுனால
அணு அழிவின்மை விதி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலா மாறும். அந்த ஆற்றல் எதுல இருந்து வருதுன்னா அணுக்கள்ல இருந்து வருது. அப்ப அணு எதுல இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே நிலையா இல்லை. அதாவது ஆக்கம், இயக்கம், ஈர்ப்பு. ஆக்கம்ன்றது ஒண்ணுல இருந்தா என்னென்ன உருவாக்க முடியும், இயக்கம்ன்றது எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு, ஈர்ப்புன்றது ஒத்தவற்றை ஈர்க்கும். அதாவது அது அனைத்தும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அது ஒரு நிரல் கொண்டிருக்கிறது, இது அனைத்தும் நிலையாமை கொண்டிருக்கிறது. இங்க நிலையாமை தான் நிலையானது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் உலகத்திலேயே அதிசயமானது எது அப்படின்னா, தன் கண் முன்னாடி இன்னொரு மனிதன் மரணிக்கும் போது தனக்கு மரணம் வராதுன்னு மனிதன் நினைக்கிறான் இல்லையா, அந்த நினைப்பு தான் இருக்கிறதுலே உலகத்திலேயே பெரிய அதிசயம். அதுல வினோதமான ஒரு நாடு எதுன்னா இந்தியா தான். இந்த சமூக கட்டமைப்பு, நம்பிக்கை, வாழ்வியல் முறை எல்லாமே வினோதமா இருக்கு. அப்போ இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படின்னு இந்த நிமிடமும் கடந்து போகும், நாம வாழ்ற இந்த பூமியும் கடந்து போகலாம், அல்லது நம்ம வாழ்ற இந்த சூரிய குடும்பமும் மாறி போகலாம். ஏன்னா பிளாக் ஹோல் சூரியனே விழுங்கக்கூடியது, அதுக்கு மேல அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா அதெல்லாம் கோடிக்கணக்கான ஆண்டுகள்ல நடக்குது. சந்திரமோகன் லிமிட், சயின்டிஸ்ட் சந்திரமோகன் லிமிட் பிரகாரம் இப்ப இருக்கிற சூரியனோட வயசு 500 கோடி ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னும் 500 கோடி ஆண்டுகள் தான் இந்த சூரியன் உயிரோட இருக்கும். அப்போ 500 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த சூரிய குடும்பம் இல்லாம போயிடும். இப்போ ஒரு 12 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த டைனோசர் இப்போ உயிரோட இருக்கானா இல்லை. அப்போ மனிதனுக்கு வயசு என்ன, லட்சக்கணக்கான வருடங்கள் தான். இந்த ரஜினிகாந்த் பாட்டுல வர மாதிரி மனிதன் கடவுளை படைத்தானா, கடவுள் மனிதனை படைத்தானா, 2 பேரும் இல்லையே, யாரை கேள்வி கேட்பது, டார்வின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்புறது ஒவ்வொருத்தருடைய பர்சனல் விஷயம். அது பிளாசிபோ எஃபெக்ட், நம்பிக்கையின் தீர்வு. நம்பாம இருக்கிறது நோசிபோ எஃபெக்ட், நம்பாம இருக்கிறதும் ஒரு நம்பிக்கை தான். ஆக இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றதுதான் முக்கியம். அப்போ இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா பணக்கார நாடா இருக்கிற அமெரிக்கா கூட ஒரு காலத்துல பொருளாதார மந்த நிலையில இருந்து தான் மீண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி யூகே இருந்தாங்க. இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்க்கையில நீங்க ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுங்க, இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை, நாம பாக்குறது எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்றதான் உண்மை. ஏன்னா இந்த பூமியே கூட நாளைக்கு ஹேபிச்சுவல் அந்த பாயிண்ட்ல இருந்து மாறிடுச்சுன்னா இங்க எந்த உயிரினமும் வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் என்னுடைய உரை. இதனுடைய எதிர்ப்பு பாத்தீங்கன்னா இது நிரந்தரம் அல்ல, எதுவும் நிரந்தரம் இல்லை. திஸ் டூ ஷால் பாஸ், எவ்ரிதிங் வில் ஷால் பாஸ். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. உரை வழங்கிய இன்றைய சிறப்பழைப்பாளர் அருணகிரி ஐயா அவர்கள் பேரவையின் நடராசன் ஐயர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறந்த இருக்குமாறு திருக்குறள் காமராஜ் அவர்களை அன்பு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையில் ஐயா அருணகிரி அவர்கள் இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பில் மிகச் சிறப்பான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார்கள். மொத்தம் 34 தரவுகளை அவர் வேகமாக எடுத்து சொல்லி நாம் அறிந்திராத பல அற்புதமான செய்திகளை எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னார்கள். அதில் சுனாமி, டிராபிக் சிக்னலு, அணுகுண்டு, விமானங்கள் பறப்பது, புகை வண்டி நிலையம், எக்கனாமிக் டிப்ரெஷன், அதெல்லாம் போக பல சாதனையாளர்களையும் சொன்னார். அந்த 34 தரவுகளில் பாதிக்கு மேல் பல சாதனையாளர்களை பற்றி சொல்லும்போது நம்மை வியப்புக்கு அது ஆளாக்கியது. 2 கை 2 கால் இல்லாத நபர் எப்படி வாழ்க்கையில் சாதித்து காட்டினார் என்பதை எல்லாம் அவர் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு உத்வேகமும் ஒரு தன்னம்பிக்கை
ஏற்படுகிறது. மிகவும் அரிய பல தகவல்களை சொன்ன ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு சாதனையாளர்கள் பட்டியலை விவரித்து நமக்கு ஊக்கமளித்த ஐயா அவர்கள் தலைப்பில் இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் என்ற தத்துவார்த்த தலைப்பை ஏன் கொடுத்தார் என்பது எனக்கு புரியவில்லை. அதோடு நிலையாமைதான் நிலையானது என்ற ஒரு தத்துவத்தையும் சொன்னது எனக்கு சரியான தலைப்பாக என் மனதில் தோன்றவில்லை, என் சிந்தனைக்கு அது எட்டவில்லை. எதுவும் நடக்கும் முயன்றால் என்று தலைப்பு வைத்திருந்தால் கூட கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். அது இதுவும் கடந்து போகும், எல்லாமும் கடந்து போகும், நிலையாமை என்பதுதான் நிலையானது என்றால் அது உற்சாகத்தை உத்வேகத்தை ஏற்படுத்துவதாக அமையாதோ என்று நான் ஐயப்படுகிறேன். இருந்தாலும் உங்களுடைய தரவுகள் அனைத்துமே கேட்பவர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கவே செய்யும். எதையும் சாதிக்கலாம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே ஐயா அருணகிரி அவர்களை வாயார மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்புங்கய்யா. சிறப்பான வாழ்த்துறை வழங்கிய நீதியரசர் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு காமராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து அணியமாக இருக்குமாறு அபயம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களார். செய்வதற்கு அரிய செயல்களை செய்பவர்கள் பெரியர்கள், செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய கல்லாதவர்கள் சிறியவர்கள் என்று சொல்வார்கள். பெருந்தகை அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிகச்சிறந்த மனிதரை நாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் தான். நம்ம பிள்ளைகள்ல யாரோ ஒருத்தர் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அதுல ஒவ்வொருத்தரா அவங்கள ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க போல. ஐயா அவர்கள் இந்த மாதிரி அந்த செய்தியை எனக்கு போட்டு இந்த மாதிரி நான் வந்தேன். நம்மளுடைய இவர் பேசினார், இளம் ஞானி பேங்க் மேனேஜர் பேசினார் பாருங்க. அன்னைக்கு ஐயா இளம் ஞானின்னு ஒரு பட்டம் கொடுத்தாரு. அவருடைய நண்பர் தாங்கள் ஒரு நாளைக்கு உரையாற்றுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக நான் தேவைப்படுற நாள்ல கூப்பிட்டு ஐயா நாளைக்கு பேசுங்க அப்படின்னு சொன்னேன். நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறார். சந்தோஷத்துல மனதில் கடந்து போகலாம், கடந்து விடலாம் என்கிற வாழ்க்கையில் ஏற்படும் சறுக்கல்களோ அல்லது மன அழுத்தமோ ஒருபோதும் நிறைவிடும் அப்படின்னு அந்த வகையில் எடுத்துக்கலாம். இவருக்குள் இந்த வெளிச்சம் வரும்போது தோல்விக்கு பிறகு வெற்றி காத்திருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. இந்த தத்துவமான விஷயத்தை நம்ம ஐயா அவர்கள் நமக்கு புதிய நம்பிக்கையோடு அதை இது பண்ணியிருக்காரு. முதல்ல பாத்தீங்கன்னா சாவித்திரி எவ்வளவு பெரிய நடிகை, கடைசி நேரத்துல எல்லாத்தையும்
விட்டுட்டு கடைசியில கார் அவங்க வச்சிருந்த காரை வந்து பெங்களூரை சேர்ந்த ஓட்டுநர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் எடுத்துட்டு போய் அதை ஒரு பெரிய 10-15 காருக்கு உண்டாக்கி ஒரு டிராவல்ஸா பண்றாரு. அவருடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது, எப்படி போனதுன்றது இங்க இருந்து எல்லாருக்கும் தெரியும். ஜெமினி கணேசன் அவர்கள் ஒரு போட்டோகிராஃபரா இருந்து அவங்க அப்பாவும் அந்த அம்மாவும் ஒரு வாய்ப்பை தேடி வந்து அந்த போட்டோ எல்லாம் எடுத்து அவர் பின்னாடி அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி. ஆனால் ஒளி தெரியாத வர இல்லையா? இப்ப சரியா வருதா பாருங்கய்யா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தியாகராஜ பாகவதர் தங்கத்தட்டுல சாப்பிட்ட மனுஷன். அந்த காலத்துல தங்கத்தட்டுல சாப்பிட்டவரு. அவர் நடிச்ச படத்துல அந்த கதாநாயகிய கட்டில இருந்து போடுற காட்சிய தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அதை ட்ரைலா பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. மீதி இடத்துல கூட அதை பார்த்துக்கலாம் போல இருக்குது சிரிக்கிறத பார்க்கும்போது. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடைசியில என்ன நடந்ததுன்னு தெளிவா சொன்னார். அதே மாதிரி அருணிமா சிங்கா அவர்களை நான் நேரடியாக பார்த்தவர். இளமால் பள்ளியில யாரெல்லாம் பதக்கங்கள் வாங்குகிறார்களோ உடனடியாக வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. உடனே அவங்களை கூட்டு வந்து எல்லா பள்ளிகளுக்கும் அழைத்து சென்று பிள்ளைகளை இதை காட்டி கைத்தட்டல்கள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பெரிய வெகுமானங்களை கொடுக்குற பழக்கம் இன்னைக்கும் வேலம்மாள் பள்ளியில உண்டு. அதனால அனிமா சிங்கத்தை நான் நேரா பார்த்து அவங்க கூடயும் நான் புகைப்படம் தான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா, அவர் தெரியலன்னா அப்புறம் நம்ம வாழ்ந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய மனிதர். ரஜினிகாந்துக்கு கூட நான் என் தந்தையாக எடுத்துக்கொள்கிறேன் கூட அளவு பண்ணாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் கூட அவர் இன்னமும் எளிமையான விஜயத்துக்கு. அதே மாதிரி இந்த பெரிய பையன் சின்ன பையனுடைய விளையாட்டு எல்லாம் சொல்றாங்க. என்னன்னா சும்மா நாகசாய் உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ல 15 கிலோமீட்டருக்கு கொண்டு விட இன்ன வரையும் மழையில அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான் அதுல இருந்து மீண்டு வந்திருக்கேன்னு சொன்னா ஜஸ்ட் இன் ஜஸ்ட் அவுட்ன்ற ஒரே ஒரு விஷயத்த அவங்க கடைபிடிச்சு ஜப்பான் இன்னைக்கும் அதுல முன்னேறி வந்திருக்காங்கன்னாக்கா அந்த 2 குண்டுவெடிப்பு எந்த அளவுக்கு காரணமா இருக்கு பாருங்க. அது மாதிரி வாழ்க்கையில சுனாமி பத்தி ஐயா சொன்னாரு. சுனாமியில நடக்காத சம்பவங்களே கிடையாது. கணவனை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், என்ன நடக்குது ஒரே செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சது. அந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி இன்னும் அந்த செய்திகளை ஐயா அவர்கள் இதை எத்தனை முறை இந்த காணொலியை பார்த்தாலும் நமக்கு சலிக்காத மனப்பாடம் செய்து கொள்ளலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயினான்னு நினைக்கிறேன். ஜெயினா நிறைய நான் பயணத்துல இருந்தேன். அதனால இருந்தாலும் கூட வழியில என்கிட்ட 4வது படிக்கும் போது 1000 திருக்குறளையும் படித்த இப்போது 12வது படித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாணவனை சந்தித்தேன். வழியில வந்து பார்த்துக்கோங்க அவங்க அம்மா பார்த்தாங்க. உடனே அவங்க கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு 12வது படிக்க அவன் பார்த்தாங்க. அவங்க அப்பா இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த வகையில ஐயா அவர்கள் ஐயா வந்து சொல்லியிருப்பாங்களே மீண்டும் மீண்டும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்து எங்களை எல்லாம் இப்படி சொல்லி மகிழ்விக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது போல நாங்களும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம். நீங்கள் கொல்கத்தா விமான நிலையத்தில் பணி செய்தாலும் கூட ஒரு சிறந்த உங்களுடைய வாழ்க்கை வரலாறு நான் படிச்சு பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் நீங்களாகவே உங்களுடைய தேதியை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அதை உடனடியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரியான காஞ்சிபுரத்துல படிச்சிருக்காரு. 10 சொல்லம் பாலிடெக்னிக் கல்லூரியில டிப்ளமா படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 90ல மும்பையில் உள்ள மேற்கு கடற்கரை தளத்துல இந்திய கடற்படையில் போர்க்கப்பலில் 1 மாத கால தொழில்நுட்ப பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு கொல்கத்தாவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையத்தில் உதவி போதுக்காரனாக பணிபுரிந்து வருகிறார். பதவியில் இன்னும் இருக்கிறார். அதனால நாங்கெல்லாம் வந்து விமானத்துல பயணம் பண்ணோம்னாக்கா அடிக்கடி எங்க பிரம்மநாயகம் விமானத்துல தான் வருவார் எப்போ வந்தாலும். அந்த மாதிரி இப்ப கொச்சின்ல நடக்கிற விழா கூட உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். ஏனென்று கேட்டால் உங்களுக்கு அது அந்த விமான கட்டணம் இல்லாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஆகஸ்ட் 31ஆம் தேதி நீங்க கொச்சின் வந்தீர்கள் என்று சொன்னால் 23ஆம் தேதி 22ஆம் தேதியே வந்துடணும்.
23வது நிகழ்ச்சி நாங்கள் அனைவரும் உங்களை நேரடியாக பார்த்து கைப்பிடித்து கட்டி தழுவி எங்களுடைய அன்பை தெரிவிப்போம் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி சாலினி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியம் முழங்கும். வங்கம் தந்த சிங்கம் அருணகிரி ஐயா அவர்கள் மிக அழகாக தெளிவாக படத்தினோடு கூடிய செய்தியை மிக அழகாகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைத்த விதம் மிகவும் அருமையாக இருந்தது. அவருக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். தொடர்ந்து அபயம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்களம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்களை அன்புடன் அபயம்மா கூப்பிட்டமா நானு. அபயம்மா வராங்க. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு அபயம்மா அவர்களை அன்புடன் சிறப்பாக இன்றைய சிறப்பு அழைப்பாளர் அருணகிரி அவர்கள் இதுவும் கடந்து போகும் ஒரு திரைப்பாடல் உண்டு. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நீ கண் கலங்கி நிற்பது ஏனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரும். அப்படிதான் இந்த ஏதோ துன்பியல் நடக்கும் போது இதெல்லாம் கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் ஒரு தலைப்பா இருக்குமோ, ஒரு ஆறுதல் சொல்வதை போல இருக்குமோ என்று நினைத்தேன். ஆனால் அப்படி இல்லை. அந்த அவர் ஒரு பட்டியல் சொன்னார் இல்லையா, நடிகை திலகம், சாவித்ரி அம்மா, அதுல தொடங்கி அவர் சொன்ன அந்த பட்டியல்ல எல்லாருமே அதுவா கடந்து போகும்னு யாருமே இல்லை. அவங்க எல்லாமே அதெல்லாம் அவங்களுடைய அந்த பிறப்பிலே ஏற்பட்ட அந்த குறைகளை எல்லாம் மீறி நம்மளை விட எல்லா பொறிகளையும் எல்லா உடல் கூறுகளையும் நல்லா பெற்றிருந்தவங்களை விட அவங்க பெருமுயற்சி, பல மடங்கு முயன்றுதான் அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். அதை பார்க்க முடிந்தது. அதே போல செல்வம் போயிடும் அப்படிங்கிறதுக்கும் சில எடுத்துக்காட்டுகள் சொன்னாங்க. அந்த செல்வம் தன்னுடைய குடும்பத்துக்கே அப்படின்னு போகும்போதுதான் அந்த செல்வத்துக்கு அதுக்கு பிறகு மரியாதை இல்லாம போயிடும். ஆனா அதை பிறருக்காக அப்படின்னு அந்த பணம் செலவிடப்படுமானால் அது எப்பவுமே நிலைச்சு இருக்கும், அவங்க பேரும் நிலைச்சிருக்கும். அது ரொம்ப எடுத்துக்காட்டா என்னுடைய கருத்துல நான் கேட்டிருக்கேன். அதாவது இப்ப என்னுடைய சொத்தை நான் என் பிள்ளைக்குன்னு கொடுக்கும்போது இன்னைக்கு அவ்வையோட வீடு அப்படிங்கிறது நாளைக்கு என்னோட பொன் மலரோட வீடு அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுமே தவிர அப்படி ஆகும். ஆனா நான் அதை ஒரு பொது நோக்கோட என்னுடைய வீட்டை நூலகமா ஆக்குறேன் அப்படின்னா அவ்வை நூலகம்ங்கிறது அவ்வை நூலகமாவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போலதான் அந்த புகழ்ங்கிறதும் நிலைச்சிருக்கும். இப்ப பெரிய எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்ப பெரியாருன்னா அவருடைய கொள்கைகள் அந்த இயக்கம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய தொண்டை அந்த இயக்கம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு பலரும் அதுல வழியில நடக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவருடைய புகழ் நிலைத்திருக்கிறது. அந்த திராவிட இனம் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் அவருடைய கொள்கை. அதே போல அறிஞர் அண்ணா அவர்களே சொல்லியிருக்கிறார், தமிழ்நாடுங்கிற பேரும் அந்த இருமொழி கொள்கையும் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அண்ணாதான் ஆழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புகழ். அதை போல பிறருக்காக, அதோட அடுத்தடுத்து வரக்கூடிய மக்களுக்காக அப்படிங்கிற ஒரு செயலை செய்யும் போதும் அதை தொடர்ந்து அவருடைய கொள்கைகளை அந்த தொண்டை தொடர்ந்து செய்யக்கூடிய இயக்கம் இருக்கிற வரை அவர்களும் வாழ்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைதான் வரும். இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். இப்படி அந்த கடந்து போகும்னு காத்திருக்கிறது மானுடல்ல, பகுத்தறிவு இல்லை, அதுக்கு இது தேவையில்லை. மற்ற 5 அறிவு உள்ள விலங்குகள் அப்படி இருக்கலாம், ஆனா கடந்து போகும் நாம காத்திருக்கவே முடியாது. நம்ம மனித இனம் மட்டும் அப்படி காத்திருக்கவே முடியாது. காத்திருக்க கூடிய வகையிலும் பலரையும் எடுத்துக்காட்டி எப்படி வாழ வேண்டும். ஒரு தனி மனிதன் செய்ய முடியுமானால், உருவாக்க முடியுமானால், அப்போ நம்மளுடைய ஆற்றல் எத்தகையது என்பதெல்லாம் சொல்லி இது ஒரு தன்னம்பிக்கை பேச்சாதான் நான் பாக்குறேன். அப்படி ஒரு அருமையான ஒரு உரை, ரொம்ப எளிதா ஒரு தொடங்கி ரொம்ப இனிமே அதை அப்படியே நம்ம முகத்துல உள்ளத்துல அப்படியே பதிய வைத்தாரு.
மிக மிக அருமையான உரை. மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இனிய மாலை வணக்கம். நான் பேருந்தில் வந்து கொண்டிருப்பதால் என்னால் அந்த ஆடியோ வழியாக நான் பேசுகிறேன். இன்னொன்று, நெட்வொர்க் சரியா கிடைக்காது. இருந்தாலும் ஐயா அவர்களுக்கு கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் பேசுகிறேன். அதாவது என்ன, வாழ்க்கை ஒரு சக்கரம். அதில் மேலே இருப்பவர்கள் கீழே செல்லலாம், கீழே இருப்பவர்கள் மேலே செல்லலாம். அந்த ஒரு விதத்தில் ஐயா அவர்கள் பேசியதாக எனக்கு தெரிந்தது. அது மகிழ்ச்சி ஆனாலும் துன்பமானாலும் இன்னைக்கு இருப்பது நாளைக்கு இருக்காது என்பது போல மிக அருமையாக ஒரு உத்வேக உரையாக இருந்தது. இந்த பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு நாங்கள் பேசும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்துக்காட்டாக கூறுவதுண்டு. அதுலயும் ஹெலன் கில்லர் 6ஆம் வகுப்பு ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருக்கிறார். ஐயா சொன்னபடி ஜெயலட்சுமி மாணவி இப்பொழுது இருக்கக்கூடிய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார். யாரெல்லாம் பல சாதனைகள் முன்வந்து செய்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள். இன்னொரு என்னன்னா, சூழ்நிலையை முயற்சிக்கு சாதகமாக்கு, சுறுசுறுப்பால் சோம்பலை உன் பக்கமாக்குன்ற மாதிரி சில கவிதைகளை இந்த இடத்துல நாம் சொல்றதுக்கு வாய்ப்பாக இருந்தது. வாய்ப்புகள் எந்த ரூபத்திலும் வரலாம், வேண்டுமானால் வரும், அதை விழிப்புணர்வுடன் இருந்து பயன்படுத்த வேண்டும் என்று, மனிதர்களிடம் இல்லாத சக்தியே இல்லை என்று ரொம்ப அருமையாக எடுத்துரைத்திருக்கிறார் ஐயா. அவருடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. மீண்டும் பல உரைகளை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். வாய்ப்பு இல்லை என்றாலும், என்னால் எல்லோருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் ஐயா அவர்களுக்காக இந்த இணையத்தில் நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு எமிமல் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எமிமல் அம்மா. எமிமல் அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி அம்மா. ஷாலினி நன்றி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அருணகிரி அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கம். தலைப்பு இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும்ங்கிறது தலைப்பு. அவர் ஆரம்பிக்கும் போது அந்த இதெல்லாம் போடும்போது ஒவ்வொன்றும் அருமையா இருந்தது. அதாவது பிரபஞ்சம் எப்ப தோன்றோ அந்த 1380 முன்னாலேயே பிரபஞ்சம் தோன்றிட்டு, அதாவது 400 கோடி ஆண்டுக்கு முன்னாலேயே இந்த பூமி ஆனப்பட்டது தோன்றியதுங்கிறத அழகா ஆரம்பிச்சாரு. அப்புறம் அந்த வணங்காமுடிங்கிற படத்துல முதல்ல இந்த சாவித்திரி அம்மா நடிச்சதை சொன்னாங்க. அவர் எப்படி கிராமத்துல பிறந்து இது பண்ணி அதுக்கப்புறம் சினிமாவில் நடித்து ஜெமினி கணேசன் அவர்களை இது பண்ணி ரொம்ப எவ்வளோ சிரமப்பட்டு முன்னுக்கு வந்தார் அப்படிங்கிறதையும் புகழ் பெற்றாருங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அடுத்தது இந்த ஒரு சாதாரண மனுஷன் மண்ணை இது பண்ணி 1300 ஏக்கரில் மணலை கொட்டி அந்த பாதையை அமைச்சது ரொம்ப அருமை அந்த ஐயா. அடுத்தது அது சாதனை புரிஞ்சது ரொம்ப அருமை. சாலை அமைச்சு அவர் சாதனை செய்தது அருமையாக இருந்தது. 2019 கொரோனா காலத்தில் இந்த புதுக்கோட்டையில் விஜயலட்சுமி அம்மா அந்த செய்த அந்த சாதனையை பற்றி அருமையாக கூறினார். அப்புறம் மார்ச் 30 அந்த இனியன் அவருடைய பிறந்தநாளை ரொம்ப இதுவாக கொண்டாடினாங்க. அதாவது வறுமையின் காரணமாக ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டார். சாப்பாட்டுக்காகவே பள்ளிக்கு போனார். அப்படியும் அந்த வறுமையிலே நன்றாக படித்து நல்ல முன்னுக்கு வந்தாருங்கிறத அழகாக அடித்து சொன்னாங்க. அடுத்து தியாகராஜ பாகவதர் அவர் எவ்வளவு சொத்து தங்கத்தட்டிலே சாப்பிட்டவர்.
அப்பேற்பட்ட சொத்து உள்ள மனுஷனே கடைசியில் எல்லா சொத்துக்களையும் இழந்து கேஸில் மாட்டிட்டு விடுதலையாகி வந்தப்புறம் அவர் யாரையும் மதிக்கலை, அதான் அவரை மதிக்கலை யாரும் சரியா. அதனால் புகழ் என்கிறது நிலையானது இல்லை அப்படிங்கிறது அழகாக சொன்னாங்க. அப்புறம் சந்திரபாபுவை பற்றி ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னாங்க. அவர் முதல்ல எப்படி வாழ்ந்தார், பின்னால் எப்படி இது பண்ணார் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அப்புறம் சுனாமியால் ஏற்பட்ட விஷயங்களை அழகாக எடுத்து சொன்னார். அதாவது 70 லட்சம் மக்கள் அந்த சமயத்தில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லும்போதே நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்தது ஹெலன் கெல்லர், அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, அதாவது வாய் பேச முடியும் காது கேட்காது ஆனால் கண்ணு தெரியாது. அப்பேற்பட்டவர் 8 வயதில் பரோலியின் அந்த இதில் முறையில் படிக்க ஆரம்பித்து எவ்வளவு பெரிய சாதனை புரிஞ்சு தொடர்ந்து படித்து எவ்வளோ சாதனை புத்தகங்கள், அதாவது 42 புக்கு எழுதினாங்க அப்படிங்கிறத சொன்னார். அருமையாக இருந்தது. அடுத்தது பாவம் சுந்தரம், அவரை பற்றி சொன்னாங்க. நூல் நிலையத்தை வேலை செய்து வாழ்நாள் பூராவுமே தன்னுடைய பணத்தை சம்பளத்தை எல்லாத்தையுமே உதவி குழந்தை பேருக்காக உதவி செஞ்சாருங்கிறத அழகாக சொன்னாங்க. அடுத்தது இந்த சிவப்பு லைட்டு இந்த அதுக்கடுத்தது பச்சை லைட் எதுங்கிறது சொன்னோன்னே, அதாவது யோசித்து நம்முடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது அந்த இது நமக்கு அறிவுறுத்துறதுங்கிறத சொன்னாங்க. அப்புறம் ஸ்ரீலங்காவில் பிறந்தவர், நிறைய சொத்து இருந்தது, அந்த இவரை பற்றியும் சொன்னாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவரை பற்றியும் சொன்னாங்க. அப்புறம் கையில்லாமல் காலில்லாமல் இருந்த மனிதர் முயற்சி செய்து அது குடும்பத்தோடு எப்படி அருமையாக வாழ்ந்தாருங்கிறதையும் எடுத்து சொன்னாங்க. அப்புறம் 60 கிராமங்களுக்கு பாதை அமைத்தவர். எண்ணம் உறுதியாக இருந்தால் மலையை கூட நம்ம தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியை சொன்னாங்க. 1945 லிட்டில் பாய் அணுகுண்டு போட்டார்கள் அப்படின்னாங்க. அமெரிக்காவில் போட்டால் அது அந்த இடம் தரமட்டமாயிட்டுது அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் அருணிபாய் அப்படிங்கிறவங்க செயற்கை காலோட இருந்தாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் 12,000 விமானங்கள் பறக்கும்போது என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறத அருமையாக இருக்கு. அதாவது சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் ஒரு ஆபத்து இல்லாமல் அந்த இடம் இருக்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது வல்லரசு நாடு அமெரிக்கா 1939 பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது எப்படியெல்லாம் செஞ்சாங்க, இது பண்ணாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னாங்க. அதாவது நிலையாமையை பற்றி ரொம்ப அழகாக ஒவ்வொரு இதுலையும் விளக்கினாங்க. நாம் பார்க்கும் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவன் பிறப்பிலே பாருங்க, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதனால அதுதான் எதுவும் நிரந்தரங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்கிறத அழகாக எடுத்து சொன்ன ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு தேசபிமான ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றிம்மா. மிகச்சிறப்பு. இவ்வளவு காலம் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் விட இன்றைய நிகழ்ச்சி மிகச்சிறப்பு. நான் உயிர்களுக்கு தான் நிரந்தரம் இல்லை, பிறக்கிறோம் மறுபிறப்பு இருக்குன்னு நம்புறோம், உண்டா இல்லையாங்கிறது தெரியல அப்படிங்கிற இருந்தேன். இந்த பொருள்களுக்கும் நிரந்தரம் இல்லை, புகழுக்கும் நிரந்தரம் இல்லை. இப்போ எத்தனையோ ஆளியெல்லாம் தாண்டி, எத்தனையோ யுகத்தையெல்லாம் தாண்டி வள்ளுவருடைய புகழ் நீடிக்கும், கம்பருடைய புகழ் நீடிக்கும் அப்படின்லாம் நினைக்கிறோம். இந்த உலகமே அழிஞ்சிடுச்சுன்னா யாருடைய புகழ்ங்கிறது யாருக்கு தெரிய போகுது? புது உலகம் தோன்றும் போது புது உயிர்கள் தான் தோன்றும். அதனால இந்த உலகத்தினுடைய தோற்றம், மாற்றம், சீற்றம் இது எல்லாமே நமக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம் தான், அப்படிதான் சொல்லணும். இருக்கின்ற வரைக்கும் நல்லதை செய்வோம், அறத்தை செய்வோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஐயாவினுடைய உரை மிகச்சிறப்பு. வாழ்த்துகள். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு எமிமல் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
அழைத்ததுக்கு நன்றி. நான் வெளியில இருக்கிறதுனால என்னால பேச முடியல. ஆனா ஐயாவோட உரை வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கொஞ்சம் தனியா வந்து பேசுறேன். அதனாலதான் முதல்ல நீங்க கூப்பிடுறதுனால அத அட்டன் பண்ண முடியல. அதனால மன்னிக்கணும். ஐயாவுக்கு மறுபடியும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது உங்க உரை. நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. காணல் உரை. காணல் உரையில் தங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் கருத்துக்கள் விடுபட்டிருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி இந்த தளத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னுடைய கருத்துக்களை இது மூலத்துக்கு 6 காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கை விதி இது. அழியாத காயங்களையும் ஆற்றும் மாயங்களையும் அனுபவம் கொடுத்துருது. இப்ப வந்து அழியாத காயங்கள்னு ஒண்ணு இல்லை உலகத்துல. அதுவே படைக்கும் அதுவே உடைக்கும் மனம்தான் ஒரு குழந்தை. அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அதுபோல் இந்த கவலை. இப்ப கவலையும் நிரந்தரம் இல்லை, புகழும் நிரந்தரம் இல்லை, இப்ப வந்து வெற்றியும் நிரந்தரம் இல்லை. அந்த கதையெல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா. ஒரு ராஜா வந்து புகழ்ச்சியா இருக்கும்போது இதுவும் கடந்து போகும், அல்லது ரொம்ப வந்து தோல்வியில இருக்கும்போது இதுவும் கடந்து போகும். அப்ப இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம வாழ்ற பூமி கூட வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்றதுதான். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது கோடிக்கணக்கான வருடங்கள் நடக்கிறதுனால 100 வருடங்கள் 84 லட்சம் உயிரினங்கள்ல 100 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு பூச்சி தான் இந்த மனித இனம். ஆனா அதுக்குள்ள நம்ம வந்து இதெல்லாம் வந்து நிரந்தரம் அப்படின்னு சில விஷயங்களை புரிச்சுக்கிட்டு இங்க இன்னும் வந்து மத சண்டைகளும் சாதி சண்டைகளும், குறிப்பா இந்தியாவில் சாதி சண்டைகளும் மத சண்டைகளும், அப்புறம் வந்து நிறைய போட்டி பொறாமையில நம்ம இருக்கோம். அதுக்காக வேண்டிதான் இந்த தலைப்பு கொடுத்தன தவிர, அதாவது மாதிரி தலைப்புக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது அவங்களுடைய பார்வை, அதுவும் சரி. ஹென்றி ஃபோர்டு, இந்த கார் இருக்கு இல்லைங்களா, ஒரு பொய்ன்னு சொல்லுவாங்க, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். முதல் வந்து காரை வந்து இது பண்ணாரு. அப்போ வந்து அவர் சொல்லுவாரு, முடியும் நினைச்சீங்கன்னா அது நீங்க தான், நினைச்சீங்களாலும் சரிதான். பார்வை அந்த தலைப்புக்கும் நான் கொடுத்த பேச்சுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை. முயன்றால் எல்லாம் முடியும் அப்படின்றதும் அது ஊக்க பேச்சா எடுத்துக்கலாம். ஆனா நாம என்ன புகழ் அடைஞ்சாலும் அதுவுமே வந்து இங்க நிலை இல்லை. இந்த பூமியே நிலை இல்லை, இந்த சூரியனே நிலை இல்லை. ஏன்னா 1000 கோடி ஆண்டுகள் தான் அதனுடைய ஆயுசு. அதுல 500 கோடி ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னும் 500 கோடி ஆண்டுகள் தான் இருக்கு. நாம இருக்க மாட்டோம், ஆனா 500 கோடி ஆண்டுகள் தான் அது இருக்கும். அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த பூமி அப்ப இந்த பூமியில தோன்றின புகழ் இருக்குமானா அதுவரைதான் இருக்குமே தவிர, இந்த பூமி அழியும் போது அதுவும் கழிஞ்சு போகும் அப்படின்றத இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நான் மீன் பண்றேன். அந்த வகையில இந்த தளத்துக்கு விருப்பப்பட்டா எல்லாரும் வேண்டின மாதிரி நானும் வந்து ஒரு தேதியை முடிவு பண்ணி ஐயாவுக்கு தெரிவிக்கிறேன். அந்த தேதியில நான் வந்து மாணவர்களுக்கு பயனுள்ள பல அரிய தகவல்களை, புதிய தகவல்களை கொடுத்தது என்னோட இயல்பு. நான் வந்து டெக்னிக்கல்ல தான் வேலை பண்றேன். அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஏர்போர்ட் சிஸ்டம் வந்து ரீநேம்டு எலக்ட்ரானிக்ஸ். பேசிக்கலி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். இங்க வந்து பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் பார்த்து நான் வந்து புது தகவல்களை வந்து, அதாவது மாணவர்களுக்கு குறிப்பா வந்து இங்க நிறைய அப்ரெண்டிஸ் வருவாங்க, டிப்ளமோ டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க இன்ஜினியரிங்ல. அவங்களுக்குலாம் வந்து கிளாஸ் இருப்பேன். அதனால வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு தேதியில வந்து நான் கொடுக்கறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறேன். உங்களுடைய வேண்டுதல்படி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கிடைப்பதற்கு நன்றி. நன்றிங்க ஐயா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2195 இன்றைய சிறப்பழைப்பாளர் அருணகிரி ஐயா கந்தினமும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் கந்தினமும் பேரவையில் உரையாற்ற பாடசாலைமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலான் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாழ்த்தை வழங்கி அனைத்து சான்றுகளுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும், இசைப்பட வழங்குவதற்கும், வல்லரசர வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு செல்லும் திரு ஷாம்லி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மனமும் அறிவு மறந்தனுக்கு அழகு மனதை மறந்தனாக்கும் தமிழாக மீண்டும் நாளை 5 மணிக்கு சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்த